சுத்திக்கு சுத்தாக ஏந்திருப்பா ஏந்திருப்பா 2 பேருக்கு சுத்தி போடணும். 2 பேருக்கு சுத்தி போட்டா ஆசுதான் போய் சேர்க்கணும். ஏங்க சுத்தி கண்ணாருங்க ஆமாமா. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ஆனந்தம். ஆமா தம்பிய பார்த்த உடனே அப்படியே சேர் பார்ந்தது. ஆமா பம்ப தட்டை கழிச்சு. ஆமா இது எவ்வளவு பாது? விநாயகர்கிட்ட சார்ஜ் பண்ணிக்க. இந்த பாரு முட்டை ஏத்தான் தட்டு போடுது. இன்னும் தனிக்க இருக்குல்ல 8வது போக வேண்டியதானே. ஓடி வந்தா கட்டி தவினான். இவரு முத்தம் கொடுத்தாரு, அவரு முத்தம் கொடுத்தாரு. அன்பை மாத்தி மாத்தி போயிட்டாங்க. தம்பி முருகனை தூக்கி எடுத்து வச்சார்ல. இப்ப அண்ணன் விநாயகனை தம்பி வேலனா தூக்கி எடுத்து வச்சு சுத்த போறாரு. அதுக்கு அப்புறமா இவரு முட்டு போட்டு அவரே உட்கார போறாரு. எல்லாம் ஜோரா கைட்டு எடுங்க சத்தமா. செத்தாண்டா சேகர் ஆயிட்டு ரோனா தரம் பொருள் தூக்கிட்டானா. அந்த கோசம் விட்டாம பண்ண முடியாதுப்பா. முடியவே முடியாது, தூக்கிதான் ஆகணும். என்னது இது ஈத்து ஒரு பக்கமா. சரி 50 லட்சம் எடுத்து வா. எது நல்லா நீ தப்ப தப்பி தப்பி 50 ஏத்து. நேரம் நேரம் 50 இப்படி ஏத்துறாங்க. விநாயகர் எப்படி ஏத்துனா எங்க செட்டுக்கு போய் ஏத்திக்கிட்டே கல்லு கரைச்சிக்கணும். பத்தியா அண்ணன் தம்பி பாசத்தை பத்தியா? ஆமா தம்பி கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி மேல உட்கார மாட்டாரு. உட்காரவே இல்லையா? ஆனந்தமாக ஓடி வந்தா. ஒரு ஊர் அண்ணன் தம்பி ஒரு வீட்டுல இந்த மாதிரி இருந்தா ஏன் சண்டை வருது சச்சரவு வருது? ஏன் வருது? நம்ம வீட்டுல தான் புள்ளி இருக்குல்ல. என்ன பண்ணுது? விட்டுட்டு ஒரு கடைக்கு போக முடியுதா? மாட்டை கட்ட போக முடியுதா? ஏன் கேட்டா 2 இடம் பயிர் உரிக்க முடியுதா? ஐயோ அவரும் அவன் எடுத்து 30 ரூபா வெட்டிக்கிறான். 5 ரூபா குறுக்குற பாக்கெட்டை விட்டு சொல்லிட்டாங்க. ஒரு குறுக்குற பாக்கெட்டுக்கா? ஐயோ ஓடி வந்தா ஆனந்தமாக அம்மா பச்சை வாரியம்மன் வீரகம்பத்துக்கிறான். குடும்பத்திலே எப்படி வந்திருக்கார்? எப்படி ஆறுமுகமும் பன்னிரு கையில் வியாழோ அலங்கார அவளமணிந்த மார்போம்